வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு முக்கியமாக புலம்பெயர் சூழல்ல பெண்கள் மீதான வன்முறைகள் மிக மோசமாக பரவி வருகின்றது. குறிப்பாக இலங்கையின் வடகிழக்கிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் ஆண்கள் இங்குள்ள பெண்களை தங்களுடைய மனைவிமாரையோ அல்லது காதலியோ அல்லது தங்களுடைய உறவினர்களையோ நடத்துகின்ற முறைகள் பல்வேறு சிக்கல்களையும் உருவாக்கி இருக்குது. பொதுவாக இந்த வன்முறைகள் எல்லை கடந்து கொலை வரைக்கும் சென்றிருக்கிறது. அவ்வாறான ஒரு சம்பவங்கள் கடந்த ஒரு சில தினங்களிலே நடைபெற்றிருக்கின்றது. ஒரு பெண் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட காரணமாக ஒரு ஆண் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். மற்றும் ஒருவர் பிரான்சில தன்னுடைய மனைவி மீது சந்தேகம் கொண்டு அவரை சூடு வைத்த சம்பவங்கள் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எங்களோடு உரையாடுவதற்காக இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான சர்வதேச அரசியல் துறையிலையும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பிலும் கற்றுத்தேர்ந்த கங்கா ஜெயபாலன் அவர்கள். சமூக சேவை துறையிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வணக்கம் கங்கா. வணக்கம். வணக்கம். இந்த புலம்பெயர்ந்த அண்மையில ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு அறிவிப்பு வந்தது. கடந்த யுத்தங்கள்ல அது இலங்கைக்கு மட்டுமல்ல, பொதுவாக இந்த யுத்தம் நடைபெற்ற நாடுகள்ல அங்குள்ள இராணுவம் பெண்களை ஒரு ஆயுதம், பெண்களுடைய பாலியல் துஷ்பிரயோகங்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியது என்று. ஆனால் இந்த சர்வசாதாரண குடும்பங்கள்லயே பெண்கள், தமிழ் குடும்பங்கள்ல பெண்கள் மிக மோசமாக தாக்கப்படுறது சம்பவங்கள் அடுத்தடுத்து வெளிவருகின்றது. அதுல ஒரு சில வழக்குகள் நீதிமன்றத்துக்கு சென்று பாரிய தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுல குறிப்பாக பிரித்தானியாவில லிவர்பூல் என்ற பகுதியில மதியாபரணம் நிர்மலராஜன் என்பவர் தன்னுடைய மனைவியை கத்தியால் பல தடவை குத்தி கொலை செய்திருக்கின்றார். அது மிக மோசமான கொடூரமான கொலையாக இங்குள்ள பத்திரிகைகளே வர்ணித்திருக்கின்றன. 3 பிள்ளைகளின் தாயான நிலானி என்ற பெண்ணைத்தான் இவர் கத்தியால் குத்திக்க. அது ஒரு சர்வ சாதாரணமான விஷயத்துக்கு, அதாவது தன்னை மகளுடைய சாமர்த்திய வீட்டுக்கு அவர் அழைக்கப்படவில்லை. அவர் ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை என்றபடியா குடும்பம் பிரிந்த நிலையில தன்னை சாமர்த்திய வீட்டுக்கு அழைக்க இல்லை என்றதுக்காக இவ்வாறான கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். எனக்கு அது புரியல. இது தமிழ் சூழலுக்குள்ள இது மோசமாக இருக்குதா? இவ்வாறான பல சம்பவங்களை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கள். வவுனியாவில ஒரு பெண்ணை தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு போனதை நாங்க பார்த்திருக்கிறோம். பெண்கள் எரியூட்டப்பட்டிருக்கிறார்கள் அல்லது எரியூட்ட நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பணியாளரும் அவர் அடித்துக் கொல்லப்பட்டதாகவோ அந்த பிரச்சனை நடந்ததாக அவர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு தமிழ் தேசியவாதி என்று சொல்லக்கூடிய செந்தூரனுடைய மனைவியும் அவர் செய்த கொடுமைகளால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் செய்திகள்ல பார்த்திருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு. தமிழ் சூழல்ல தமிழ் ஆண்களுக்குள்ள என்ன நடக்குது, என்ன அவர்களுடைய அந்த உளவியல்ல என்ன நடக்குது? இந்த விவகாரங்களை நாங்கள் தமிழ் சூழல்ல தமிழ் ஆண்களுடைய உளவியல்ல என்று மட்டும் பார்க்க முடியாது. பொதுவாக உலகம் முழுக்கவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குறிப்பாக வீட்டு வன்முறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. முந்தைய காலங்கள்ல வீட்டுக்குள்ள பெண்கள் தாக்கப்பட்டாலோ அவர்கள் துன்புறுத்தப்பட்டாலோ வெளியில வாரையில செய்திகள் என்ன வீட்டுக்குள்ள குடும்ப கௌரவம் பாதிக்கும் என்று சொல்லி எல்லாவற்றையும் வீட்டுக்குள்ளேயே மூடி மறைத்து விடுவார்கள். இன்றைக்கு இருக்கிற நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் வளர்ச்சி, மற்றது இன்றைக்கு பெண்களை பாதுகாக்கிறதுக்காக உலக நாடுகள் கரிசனை கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை தொடக்கம் பெண்கள் உரிமைகளுக்காக போராடும் அமைப்புகள் பல்வேறு சட்டங்களை அந்தந்த நாடுகள்ல உருவாக்கி வச்சிருக்கிறதால பெரும்பாலான அடிப்படையில இப்படியான விடயங்கள், பெண்களுக்கு நடக்கின்ற கொடுமைகள், வன்முறைகள் எல்லாம் உடனுக்குடன் செய்தி ஊடகங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல வெளிவாரதால எங்களுக்கு இதெல்லாம் ஏதோ இப்பதான் பெரிய அளவுல நடக்கிற மாதிரி தெரியுது. நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இலங்கையில போர் நடந்த கால பகுதியில, இலங்கையில மட்டுமல்ல போர்கள், உள்நாட்டு போர்கள் நடந்து கொண்டிருக்கிற பலஸ்தீனமாகட்டும், சூடான் ஆகட்டும், நேபாள், பல இடங்கள்ல அந்த ஐக்கிய நாடுகள் சபை நீங்க குறிப்பிட்ட அறிக்கையில குறிப்பிட்டிருக்குது. பாலியல் வன்கொடுமைய அங்க உள்ள இராணுவத்தினர், போர்ல பாதுகாப்பு படை, அதாவது அரசாங்கம் சார்பப்பட்ட பாதுகாப்பு படையினர், இராணுவத்தினர் ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறார்கள் என்று அது ஒரு போர்க்குற்றமாகவும் ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு.
இருக்கு. அந்த பாலியல் வன்கொடுமை குற்றம் இலங்கையிலும் போர் நடந்த காலப்பகுதியில பகுதியில பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்றும் அதுக்கு இன்று வரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் அந்த விடயங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்றும் சில பேர் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்றும் சில பேருக்கு உளவியல் உதவி தேவைப்படுகிறது, பொருளாதார உதவிகள் தேவைப்படுது, எதுவுமே அங்க சரியா செய்து கொடுக்கப்படையில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையில கண்டிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த விஷயம். ஒரு யுத்த சூழல்ல ராணுவம் கொடுமையாக நடக்கிறது என்றது ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அது எதிரிகளுடைய யுத்தம் நடக்குது. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இது என்னென்று நடக்குது இவ்வளவு மோசமாக? அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். இதுவும் இது குடும்பத்துக்குள்ள நடக்கிறன்றது இது சமூக கட்டமைப்புல இருக்கிற எங்கட சமூகம், தமிழ் சமூகம் ஒரு ஆண் மையவாதத்தால கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம். அங்க சும்மாவே குடும்ப அட்டையில என்ன போடுறாங்க, ஆணைத்தான குடும்ப தலைவர் என்று போடுறாங்க. ஆண் தலைமை தாங்குற குடும்பம், ஆண் இல்லாட்டி கூட பெண் தலைமைத்துவ குடும்பம் என்று கூறுகிறார்கள். அப்ப அந்த ஆண் தான் அதிகாரத்தில இருக்கிற என்று கருதுறதால தன் அதிகாரத்துக்குட்பட்டு இருக்கிற தன் வீட்டில் இருக்கிற சகோதரியையோ மனைவியையோ தாயையோ தன்னுடைய மகளையோ கட்டுப்படுத்த முயலுகிறார். அது வன்முறையாக பிடிக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி லிவர்பூல்ல நடந்த சம்பவத்துல மதபோதை கடுமையானவர், அவர் குடும்பத்துல அடிக்கடி வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்ததால அவர் போலீஸ் மூலமாகவே அவை குடும்பம் பிரிந்து தனியாக இருந்திருக்கணும். அவர் மனைவி 3 பெண் குழந்தைகளோட தனியே இருந்திருக்கிறார். 2வது மகளுக்கு ஏதோ சடங்கு செய்ய கூப்பிடலைன்னு சொல்லித்தான் அவர் அதை ஒரு கௌரவ குறைவாகவும் தன்னை ஒதுக்கினதாகவும் எடுத்துக்கொண்டு அவரை கூப்பிட்டு இருந்தா பிரச்சனை வரும் என்று அவை கூப்பிடாம இருந்திருக்கலாம். ஒரு குடிகாரர், இவரை போலீஸ் சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படி போலீஸ் பிரிச்ச பிறகு இவருக்கு வாரத்துக்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்ப எந்த அடிப்படையில இவர் தானம் வரணும்? அவர் இதான பிரச்சனை. ஐரோப்பிய நாடுகள்ல புலம்பெயர்ந்து வாழற தமிழ் ஆண்களுக்கு அவர்கள் இன்னும் ஊர்லயே இருக்கிற நினைவுல இருக்கிறார்கள். அவர்கள் இங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறார்கள். ஐரோப்பிய கலாச்சாரத்துல கிடைக்கிற நன்மைகள், உதவித்தொகைகள், படிப்பு எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர்களுக்கு இங்க இருக்கிற சட்ட திட்டங்கள் பெண்களுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்கிறது, பெண்கள் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு இறுக்கமான கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு மேலே அவை போகக்கூடாதுன்றது அவை தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இல்ல அந்த பெண் ஊர்ல இருந்த அதே நினைவோட இங்க இருந்தால் அவை அதுக்கான அந்த சட்டங்கள் வகையில தண்டிக்கப்படும். அவற்றை மனப்பாங்குக்கு அவருக்கு தான் செய்யறது சரி என்று தோன்றியிருக்கு. அவருக்கு கீழ்பட்ட ஒரு மனைவி எப்படி தன்னை விட்டு தனியே வாழ முடியும், அதுவும் தன்னை கூப்பிடாமல் ஒரு குடும்ப நிகழ்வை எப்படி நடத்தி இருக்க முடியும், அது அவருடைய மனப்பாங்குல இருக்கிற குறைபாடு. அவருக்கு அதை இங்க இருக்கிற சூழ்நிலையும் அப்படித்தானே. இப்படியான மனப்பாங்குள்ள ஆண்கள் அணுகி ஆலோசனை பெறுறதுக்கான ஒரு ஆலோசனை மையங்களும் இங்க இல்லை. எங்கட தமிழ் சமூகத்துல அப்படியான ஒரு போய் அவை இந்த மனக்கவலைகளை கதைச்சு பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கக்கூடிய விஷயங்களே இல்லை. பிரான்ஸ்ல நடந்த கொடுமையில அந்த 2 பேருக்குமே மொழி பிரச்சனை இருக்கு. அவர்கள் கர்ப்பவதியான பிறகு போய் பரிசோதனைக்கு போன இடத்துல அவர் 5 வாரமாக குழந்தை வயிற்றுல இருக்குன்னு சொன்னதை 5 மாதம் என்று எடுத்துக்கொண்டுதான் அந்த ஆண் அந்த கிளிநொச்சியை சேர்ந்த நரேஷ் அவருடைய மனைவி விகிர்தாவை நெருப்பால பெண் உறுப்புல சுட்டு சித்திரவதை செய்திருக்கிறார். இது எவ்வளவு கொடூரம்! கிளிநொச்சியை சேர்ந்த நரேஷ் ஆகட்டும் அல்லது நிர்மலராஜன் ஆகட்டும் அல்லது வேறு ஆண்கள் ஆகட்டும், இங்க இருக்கிற ஆண்கள்ட்ட ஒரு மனநிலை ஒன்று இருக்குது. இந்த புலம்பெயர்ந்து வந்த ஆண்கள்ட்ட ஒரு மனநிலை இருக்குது. தாங்கள் திருமணம் செய்து மனைவியை அழைக்கின்ற பொழுது அவர்கள் அப்படி வந்தால் தங்களுடைய அடிமைகள் என்ற சிந்தனை ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் தானே இவர்களை இங்க வெளிநாட்டுக்கு கூப்பிட்டோம், எங்களால தானே இவர்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது, இவர்கள் தங்களுடைய வாழ்நாள் கூலிகள் என்ற அந்த மனப்பாங்குல தான் இது வருதுதா? கண்டிப்பா அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நான் சமூக ஊடகங்கள்ல ஒரு சிலரை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது பெரும்பாலான அதுல டிக்டாக் தளத்திலே ஆகட்டும், டிக்டாக்ல தான் கூடுதலாக என்ன சொல்லுகிறார்கள், காசு செலவழிச்சு வெளிநாட்டுக்கு நாங்கள் கூப்பிடுறோம், ஊர்ல இருந்து பெண் பிள்ளைகளை கூப்பிடுறோம், அவர்கள் இங்க அடக்க ஒடுக்கமாக இருப்பார்கள் என்று. அவர்கள் அப்படி இல்லாமல் நிறைய டெலிபோன் கதைக்கிறார்கள், நிறைய நண்பர்களை தேடிக்கொள்ளுகிறார்கள், வெளியே போறார்கள், வீட்டு வேலைகளை சரியா செய்கிறார்கள், இல்ல அவையோட முக்கியமான வேலையை குடும்பத்தை பார்க்கணும், நன்றி கட்டு நடக்கிறார்கள், கணவனை மிஞ்சி நன்றி கட்டு நடக்கிறார்கள். அப்ப அந்த நன்றி கட்டவர்களை தண்டிப்பது பிழை அல்ல. அவர்கள் அம்மா அப்பாவுக்கு அதை சில பேர் அதை நகைச்சுவையாக நடிச்சு கூட காட்டுகிறார்கள். போதாக்குறைக்கு இப்ப சமீபத்துல ஒரு மாசமும் இல்ல ஊர்ல இருந்து அதுவும் ஒரு பிரான்ஸ்ல வாழ்ற ஒரு
அவரும் ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். டிக்டாக் தளத்துல சமூக ஊடகங்கள்ல அவர் செய்தது பெரிய சரியான சாதனை உண்டு. அவர் ஒரு பெண்ணை இங்க திருமணம் செய்து அழைத்திருக்கிறார். அந்த பெண் அதிக நேரம் நண்பர்களுடன் டிக்டாக் தளத்திலேயோ அல்லது டெலிபோன்ல பிணக்கட்டதாகவும் இவர் அதை கண்டிச்சிருக்கிறார். நீ நிறைய கதைக்க கூடாது டெலிபோன் என்று சொன்னதுக்கு அவருடைய நண்பர்கள், பெண்களா ஆண்களான்னு தெரியல, பொதுவாக நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உனக்கு இங்க நிறைய உரிமைகள் இருக்கு பிரான்ஸ்ல, உன்னுடைய கணவர் இப்படி கட்டுப்படுத்த முடியாது, நீ அதுக்கான உதவிகளை இங்க பெறலாம் என்று அவருக்கு ஆலோசனை. அதை எப்படியோ இவர் கணவரிடம் சொன்னாவோ என்னமோ தெரியல. அவர் கண்டிக்கும் போது அவர் திட்டமிட்டு அந்த பெண்ணை வெளிநாட்டு பிரான்ஸுக்கு கொஞ்ச நாள் தான், ஒரு 4-5 மாசம் இருக்குமோ தெரியல, உன்னுடைய அம்மாவோட 50வது பிறந்த நாளை நாங்கள் ஒரு சர்ப்ரைஸாக தெரியாம போய் அம்மாவுக்கு கொண்டாடுவோம்னு சொல்லி ஏமாத்தி கொழும்புக்கு கூட்டிக்கொண்டு போய் கொழும்புல வச்சு கொண்டாடுவோம். கொழும்புல ஒரு தனியான வீட்டை வாடகைக்கு எடுத்து ஆளை கட்டி வச்சு அடிச்சிருக்கிறேன். அடிச்சதும் இல்லாம அவட பாஸ்போர்ட், அவட விசா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பிரான்ஸுக்கு வந்துட்டேன். இப்ப ஏன் அவர் அப்படி செய்யிருக்கேன்டா, பிரான்ஸ் சட்டத்தின்படி அவ வச்சு தாக்க முடியாது. வீட்டில அவக்கு உதவி கிடைச்சிடும். அவக்கு விவரங்கள் தெரிஞ்சிட்டது, எப்படி உதவி எடுக்கணும்டா. அவ ஏமாத்தி தான் மாறிவிட்ட மாதிரி நடிச்சு கூட்டிக் கொண்டு போய் ஊர்ல அடிச்சிட்டு 3 வருஷத்துக்குள்ள வெளிநாடு வந்த ஒரு பெண் கணவன் வேண்டாம் என்று விவாகரத்து செய்தாலோ திரும்பி போகணும் நாட்டுக்கு. 3 வருஷம் ஒரு நாட்டுல ஸ்பான்சர்ல வந்த பெண்கள் பிள்ளைகள் இருந்தா தான் அவைக்கு பிறகு மேற்கொண்டு பிரான்ஸ்ல வாழ அனுமதி கிடைக்கும். பிரான்ஸோ ஜெர்மனியோ ஐரோப்பாவில பொதுவாக அதுதான் சட்டம். அவர் அதை நல்லா தெரிஞ்சு கொண்டு அவ கொண்டு போய் அங்க விட்டுட்டு அவன் விசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்துட்டார். இது செய்தி ஊடகங்கள்ல வந்த தகவல். என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த பிள்ளை அங்க தாக்கப்பட்டு கடுமையா தாக்கப்பட்டு இருந்த பெண் மீட்கப்பட்டு போலீஸ் மூலம் அவ பிரான்ஸ் தூதரகத்தை அங்க கொழும்புல தொடர்பு கொண்ட போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சம்பவம் எங்கட நாட்டு எல்லைக்கு நடக்கையில, இது இலங்கையில நடந்துட்டது, உங்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியாது, நீங்கள் இலங்கை சட்டத்துக்கு கீழே தான் அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். அத பாராட்டி டிக்டாக்ல வீடியோ போடுகிறாள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவ நன்றி கட்டு நடந்த பெண்ணுக்கு அந்த பிரான்ஸ் இளைஞன் கொடுத்த ஒட்டி சுட்டான் இளைஞன் கொடுத்த தண்டனை சரியானது. இது என்னென்றால் இப்ப துஜிக்கூல் தாக்கப்பட்ட போது பரிசில வச்சு ஒரு 25க்கும் மேற்பட்ட அவருடைய வாயில இருந்து வந்த வார்த்தைகள் பல்வேறு மோசமானதாக இருக்கலாம். ஆனால் அவரை ஒரு 25 பேர் வச்சு தாக்கிட்டு அது ஒரு இராணுவ தாக்குதல் வெற்றி போல பாட்டெல்லாம் போடுற இந்த மனநிலை. அடுத்தது இந்த வவுனியாவில தலையை வெட்டி கொண்டு போறார் ஒரு ஆள், தன்னுடைய மனைவியுடைய தலையை. அதுவும் அவர் சந்தேகத்துலதான் வெட்டி இருக்கிறார். மற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பணியாற்றக்கூடிய ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய அது தொடர்பான விசாரணைகளும் பெருசாக மேற்கொள்ளப்படும். இல்ல, அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பணியாற்றிய பெண் இல்ல, பணியாற்றியவரின் மனைவி. அவ ஒரு ஆசிரியை. அவ நெருப்புல எரிஞ்சு தீயில எரிஞ்சு இறந்திருக்கிறா வீட்டுல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 அதே மாதிரி ஒரு உதவி பிரதேச செயலாளரும் யாழ்ப்பாணத்துல தீயில எரிந்து இறந்திருக்கிறா. அதே மாதிரி வலிவடக்கு பிரதேச சபையின் ஊழியர் பெண்மணியும் இப்போது வலிவடக்கு தவிசாளராக இருக்கிற சுகிர்தண்ட வீட்டுல போய் தீயில எரிந்து இறந்திருக்கிறா. அந்த இறப்புகளுக்கு எல்லாம் நியாயமோ, அது எதனால அது நடந்தது, இதுக்கு பின்னால இருக்கிற வன்முறை என்னன்றதை பற்றி தமிழ் அரசியல்வாதிகளும் பேசவில்லை, போலீசாரும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். செல்வம் அடைக்கலநாதனுடைய தொடர்புல ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு சம்பவங்கள் இந்த தமிழ் சமூகத்தின் இது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது என்று சொல்லலாது. தமிழ் சமூகத்தின் ஒரு வன்மம் பழிவாங்கல் உணர்வுகள் காரணமாகத்தான் இது நடக்குது போல இருக்கு. இது தமிழ் சமூகம் என்று மட்டும் குறிப்பிட்டு சொல்லலாது, உலக மனித சமுதாயம் முழுக்க இது எல்லா விலங்கும் நினைப்பாங்க தான். எல்லாருக்கும் பழிவாங்குற உணர்வு இருக்குத்தான், இல்லை என்று இல்ல. பழிவாங்குறது எல்லா இனத்திலையும் எல்லா இதுலயும் இருக்கிறது. இதுல இருந்து என்ன நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டாம், பெண்கள் தான் கூடுதலாக விழிப்பாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு தங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்றத முதல் அவர்கள் தெரிந்து வச்சிருக்க வேண்டும். நாங்கள் உலகையே ஆள பிறந்தவர்கள் அல்லது நாங்கள் ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு எல்லாம் வேணும் என்று பல்வேறு மகுடங்களையும் சூட்டுபவர்கள் குறைஞ்சபட்சம் இந்த பெண்களை கூட ஒழுங்கா நடத்த தங்களுடைய பெண்களை தங்களோடு வாழக்கூடிய பெண்களை ஒழுங்கா நடத்துகிறார்கள் இல்லை என்றது மிக வெட்கக்கேடான செயல்தான். அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் ஆண்கள் சமுதாயத்தையும் நாங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்ற முடியாது. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு நினைக்கிறேன். இப்ப அவர்கள் கொலை செய்தவர்கள் மட்டும் அல்ல பொறுப்பு, இதுல அந்த கொலைகளை கொண்டாடுபவர்களும் பொறுப்பாளிகள் தானே. கண்டிப்பாக.
ஏன் இப்ப பெண்களினுடைய உரிமைகளுக்காக பெண்களுக்கு நடக்கிற போராடுறவர்கள் முகநூல்களிலேயோ சமூக வலைத்தளங்களிலோ போராடுறவர்கள் யாரும் இப்படி புலம்பெயர் நாடுகள்ல இருந்து பேஸ்புக் வழியே போராடுறவர்கள், பாலியல் சுரண்டல் தொடர்பாக அறிக்கைகள் விடுறவர்கள், கையொப்ப போராட்டங்கள் நடத்துறவர்கள் கூட இவ்வளவு சீரியஸான தீயால பெண்கள் சுடுறதோ, பெண் குத்தி கொலை செய்யறது, இது 2-3 சம்பவம் இல்ல சுவிஸ்ல நடந்திருக்கு, நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்குகளோ கலந்துரையாடல்களோ அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இல்லை. அவர்களுடைய போராட்டம் என்றது அவர்கள் தங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள உள்ள உறவுகள் சார்ந்து எழுகிற பிரச்சனைக்கு மட்டும்தான் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அவனுடைய நினைக்கல அந்த பெண்கள் அமைப்புகள் பற்றி நாங்கள் இதுல கேட்கறது எவ்வளவு. அவர்கள் அரகலியா போராட்டத்துல முன்னின்று செயற்பட்ட தமிழ் பெண்கள் கூட ஐக்கிய நாடுகள் சபையில் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில எந்த கருத்துக்களையும் தங்களோட முகநூல்கள்ல பதிவிட இல்லை. பாலஸ்தீன பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேணும் கண்டிப்பாக. அதுக்காக தூதரகம் முன்னால் போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செய்கிறார்களா? நாங்கள் ஒரு சர்வதேச இந்த முகநூல் போராளிகளை பற்றி சொல்ல வரேன்னா, முகநூல் போராளிகள் இந்த பெண்ணியம் சார்ந்து முகநூல்ல போராடுறவர்கள் இவ்வாறான பாரிய பெண்கள் மீதான ஒடுக்குமுறை பற்றி அவர்கள் பெரிதாக கதைப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள எழக்கூடிய உறவு சிக்கல்கள் பற்றித்தான் அவர்கள் கதைச்சிருக்கிறார்கள் இதுவரைக்கும். மற்றபடி பெருசாக அவர்கள் வெளியில கதைச்சதாக எனக்கு தெரியல. ஆனா இப்ப இந்த எங்களுடைய தமிழ் சூழல்ல இல்லை, இது எல்லா சூழல்லையும் இருக்கு என்று சொல்றது தமிழ் சமூகத்துல இது நடக்கிறத நியாயப்படுத்துறது அல்ல. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல போய் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி கதைச்சிருக்கிறார்கள். தமிழ் ஊடகங்கள் இது தொடர்பாக மௌனம் சாதிக்குது. இதுகளும் ஒரு முக்கிய காரணம். எங்களுக்கு உலகம் முழுக்க இந்த பிரச்சனை நடந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் அல்லது 10 நிமிஷத்துக்கு ஒரு பெண் துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்து கொண்டிருக்கு. அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இதுகளை நியாயப்படுத்திட முடியாது. தமிழர் சூழல்ல இது எப்படி கையாளலாம் நினைக்கிறீங்க? இது நியாயப்படுத்துறதுக்காக சொல்லல, தமிழர் சூழல்லையும் எல்லாரும் நடக்கிற போல நடக்குது. இதை நாங்க எதிர்கொண்டு இதுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. புலம்பெயர் நாடுகளை பொறுத்த மட்டிலும் இங்க பல கலாச்சார சூழல்ல வாழ்ற தமிழ் மக்கள் வாழினம் அவைகள் தங்களுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள இல்ல வீடுகள்ல இப்படியான வன்முறைகள் இடம்பெறும் போது அந்த வன்முறைகளை செய்கிறவர்கள் ஆண்களாகவோ, தந்தை ஆண்கள் என்றா அப்பாவா இருக்கலாம், அண்ணையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பெண்கள் அவர்களுக்குள்ள சுய உதவிகள் செய்யக்கூடிய மாதிரி குழுக்களை அமைச்சு அவர்கள் உதவிகள் தங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். இது சம்பந்தமாக அக்கறை உள்ள ஆண்களும் அவர்களோடு சேர்ந்து இணங்க வேணும். நாங்கள் இதுக்கு அடுத்த இந்த அளவுக்கு நிற்கிறபடியா அடுத்த கட்டத்தை இனி யோசிக்கணும். இங்கேயும் நிறைய புலம்பெயர் தேசத்துல படிச்சு சட்டத்திறனிகளாக பல பெண்கள் இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலையும் இருக்கணும். அவர்களெல்லாம் இந்த விடயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்தால் முதல் இங்க புதுசா வந்த ஆண்களா இருக்கட்டும், கனகாலம் இங்க இருக்கிறவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு முதல் தெரியப்படுத்த வேணும். பெண் உனக்கு கீழ்பட்ட ஒரு உயிர் இல்லை, அதை நீ என்ன மாதிரியும் நடத்தலாம், கையாளலாம் என்ற அந்த மனப்பாங்க முதல் மாற்ற வேணும். அதுக்கு சில கடுமையான சட்டதிட்டங்கள் இருக்கின்றத அவைகளுக்கு விளக்கப்படுத்தணும். இதுக்குள்ள கலாச்சாரம் பின்னால பெரிய தூண்டுதலா இருக்குது. தமிழ் கலாச்சாரத்துல ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற மாதிரியாக அவர்கள் தாங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அப்படி சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் வரம்பு மீறி போகிறார்கள். சில சந்தேகத்துல இப்ப ஒரு மொழி பிரச்சனையால வந்த சந்தேகத்துல ஒரு ஆண் இப்ப அவற்ற வாழ்க்கையும் தான் வீணா போயிருக்கு. 6 வருடம் தண்டனை கிடைச்சிருக்கு பிரான்ஸ்ல. நரேஷும் விகிர்தினியும் பிரெஞ்சு மொழி தெரியாதவர்கள் தங்களுடைய அவருக்கு குழந்தை உருவான விஷயத்தை மருத்துவர் சொல்லுகின்ற பொழுது அவர் 5 மாதங்கள் கர்ப்பமாக இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அதனை தொடர்ந்துதான் அவர் விகிர்தினி 3 வருஷம் பிரான்சுக்கு வர முடியாத சூழ்நிலையில இந்தியாவில இருந்திருக்கிறார். அந்த 3 வருஷத்துல அவ திருப்பி கர்ப்பவதியானோன்னு அவர் நினைச்சிட்டார் அவ இந்தியாவிலேயே ஏதோ பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்கிறாண்டு. பட் அவர் இந்த விஷயத்தை நண்பர்களோட பகிர்ந்து கொண்டு கலந்து ஆலோசிச்சிருக்கலாம். என்றால் மொழி தெரியாதவருக்கு அது என்ன சொன்னார்ன்றது இதுதான் அங்க உள்ள சிக்கல். என்ன சொல்வார்கள், இந்த ஒரு முட்டாளுக்கு தான் முட்டாள் என்று உணர்றதுக்கு ஒரு அடிப்படை அறிவு வேணும். அந்த அறிவும் இல்லை என்று சொன்னால், அந்த அடிப்படை அறிவும் இல்லைன்னால் அந்த முட்டாள் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து விடுவார். இப்ப நரேஷன் நிலைமையும் அப்படித்தான். அவருக்கு பிரெஞ்சே தெரியாதான், அவருக்கு பிரெஞ்சு தெரியாத விஷயம்
அவர் உணர்ந்து கொள்ளே இல்லை. இப்ப அதால அவர் தன்னுடைய மனைவியையும் கொடுமைப்படுத்தி தானும் இப்போ 6 வருஷம் ஜெயில இருந்து கிட்டத்தட்ட அவர் 6 வருஷத்துக்கு பிறகு திருப்பித்தான் அனுப்பப்படுவார். அவர் பிரான்ஸ்ல வாழ்றதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இல்ல. அந்த குழந்தையும் கிடைச்சிருக்கு. அது DNA டெஸ்ட்ல உறுதிப்படுத்தியாச்சு அது நரேசர குழந்தை தான். அவ இப்ப சேர்ந்து வாழ விரும்பல இவரோட. சேர்ந்து வாழ்றது அர்த்தம் இல்ல. அவ வாழ வேணும் அர்த்தத்துல நான் சொல்லல. அவ அத கோர்ட்ஸ்ல சொல்லி இருக்கிறான். இப்ப இந்த நிமல் ராஜ் மனோ நீங்க சொன்னீங்களே லிவர்பூல்ல கத்தியால குத்தினவர், அவருக்கு 28 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கு. இப்ப அவருக்கு இன்னும் 3 பெண் குழந்தைகள் இருந்தவை. இப்ப அவையில் தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாம அனாதையாக்கப்பட்டு இது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, ஒன்று சந்தேகம், ஆத்திரம், மற்ற ஆணாதிக்கம். நாங்கள் ஆம்பளைகள் எங்களை மிஞ்சி நடக்க கூடாது. ஆனா வீரதினிக்கு நடந்தது சந்தேகம், இவருக்கு ஆணாதிக்கம். இவர் மற்ற 2 பேருமே போதைக்கு அடிமையாயிருக்கணும். 2 பேரும் உணர்வும் இதுல மிக முக்கியமானதாக இருக்கு. சந்தேகப்பட்டிருந்தா கூட நீங்கள் விலத்தி நடந்திருக்கலாம் அல்லது தனியாக இருக்க சொல்லி இருக்கலாம். இவர் தண்டபாட்டிலே இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நிர்மலராயனுக்கு தலையிட வேண்டிய எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுதானே அவருக்கு சொந்தமான ஒரு பொருள் தன்னை விட்டு தன்னுடைய கையை விட்டு போயிட்டுது என்ற ஒரு உடைமை சார்ந்த ஒரு இதுதான். தனக்கு சொந்தமானது தன்னை மீறி நடக்க முடியுமா? இந்த ஆண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு நீங்கள் இந்த பொதுவான ஆண்களுக்கு சொல்ல வேணும். தமிழ் ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் தமிழ் சமூகத்துலதான் நான் வாழ்றேன். இந்த தமிழ் சமூகத்துல எனக்கு தெரிய 10க்கு மேற்பட்டவர்கள் குடித்து இறந்திருக்கிறார்கள், குடியால இறந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இங்க எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது, எத்தனையோ பொது அமைப்புகள் இருக்கு. லண்டனை பொறுத்தவரைக்கும் தனக்கு விழுந்த ஆலயங்களும் பொது அமைப்புகளும் இருக்கு. ஆனா அவர்கள் யாரும் இந்த குடிகார கூட்டம் பற்றி எந்த விழிப்புணர்வு நடவடிக்கையும் எடுக்கல. புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற ஆலயங்கள் கடைகள் தானே, அது வியாபார நோக்கத்துக்காக பெரும்பாலும் நடத்தப்படுது. அங்க அறநெறி வகுப்புகள் நடத்தினாலும் சரி, வழிபாடுகள் நடத்தினாலும் சரி, அது ஒரு களியாட்டம் மாதிரிதான். அங்க இந்த என்ன சொல்ற பழைய மூட நம்பிக்கைகளையும் பழமைவாத கருத்துக்களையும் மீள் வலியுறுத்துகிற இடங்களாகத்தான் நான் பார்த்தளவுல புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிற ஆலயங்களை காணலாம். அந்த புலம்பெயர்ந்த ஆலயங்கள்ல பணியாற்றக்கூடிய ஒருவர் மீது ஒரு சிறு பெண் மீது பாலியல் துஷ்பிரயோக வழக்கு நடந்து அவருக்கு தண்டனையும் அளிக்கப்பட்டது. ஆனா அந்த தண்டனையை குறைக்க சொல்லி 52க்கு மேற்பட்ட இந்த ஆலய கர்மகர்த்தாக்கள் அல்லது ஆலய டிரஸ்டிகள் மற்றும் மருத்துவர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் கூட கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு இந்த நிலைமையில தான் இந்த புலம்பெயர் தமிழ் சமூகம் காணப்படுகிறது. புலம்பெயர் தமிழ் சமூகம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன பொறுத்த மட்டிலும் அவர்கள் ஆண்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் பெண்களை சக மனிதர்களாக தங்களை போல சகல உரிமைகளும் உள்ள சக மனிதர்களாக முதல் உணர வேணும். அதுதான் உண்மை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அதுக்கேற்ப இப்ப அவ சும்மா டிக்டாக் வழியெல்லாம் ஜோக் பண்ணி கதை கேட்க அவ பெண்கள் தொடர்பாக வச்சிருக்கிற அந்த கருத்தியல்களை பார்க்கும்போது கவலையா இருக்கு. எவ்வளவுக்கு அறியாமையில இருக்கிறார்கள் என்று அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப 2வது தலைமுறையும் அவர்களுக்கு 3வது தலைமுறையும் வந்துட்டது புலம்பெயர் சூழல்ல. 2வது தலைமுறையும் 3வது தலைமுறையும் புலம்பெயர் சூழல்ல வளரும் போது என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த வந்த முதல் தலைமுறையை அவர்கள் விட்டு விலகி போகிறார்கள். இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் எங்களுக்கு இது எங்களோட அடையாளத்தை பாதுகாக்கணும், தமிழராக நாங்க வாழணும் என்று குரல் கொடுக்கிற அதே ஆண்கள் சூழ்நிலைக்கு இப்ப தங்களை தகவமைச்சு கொள்ளாமல் பழைய மூட நம்பிக்கைகள், பழமைவாத கருத்துக்கள்ல திருமுருகன் போல ஆக்கள் வேலியை உயர்த்து கட்டி பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கணும் என்ற மாதிரியான மனப்பாங்குகள்ல இருப்பார்களா இருந்தால் இப்படியான கொலைகள், துஷ்பிரயோகங்கள், துன்புறுத்தல்கள், சுரண்டல்கள் நடக்கிறது தடுக்கலாது. ஆனா என்ன நடக்கும்? இது ஊர்ல இலங்கையில செய்துட்டு ஏதோ அரசியல் செல்வாக்கோ அதை இதை வச்சு தப்பி தவிசாளரா கூட வந்துருவினம். இங்க தண்டனை தான் வாங்குவினம். ஒன்றில் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவினம் அல்லது சிறையில நீண்ட காலத்தை கழிக்க வேண்டி வரும். இந்த பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சகிப்புத்தன்மை கூட ஆண்களை மிக மோசமானவர்களாக ஆக்குதோண்டு எனக்கு சில சமயம் படுறது. என்ன குறிப்பாக அவர்கள் வந்த புதிதிலேயே இந்த ஆண்கள் அவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகின்ற அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை செலுத்துகின்ற பொழுதோ அல்லது அவர்களை தாக்குகின்ற பொழுதோ வன்முறையை பயன்படுத்துகின்ற பொழுதோ அந்த இடத்திலேயே அவர்கள் எதிர்க்காமல் அதனை சகித்து கொண்டு போகிறதால ஆண்கள் தங்களுடைய அந்த வன்முறையின் அளவை கூட்டிக் கொண்டே போகிறார்கள். அது ஒரு கட்டத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னால்
தாங்கள் என்னவும் செய்யலாம் என்ற நிலைக்கு ஆண்களை கொண்டே விடுகுது. அதுக்கு பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு இல்ல தானே. ஒரு பெண் புதிதாக ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறார் அல்லது ஒரு மானை திருமணம் முடித்து வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய உறவினர்களோடு கூட இருக்க மாட்டார். சில நேரம் தனியா அந்த பெண் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு வந்திருப்பார். அப்ப அவர் உடனடியாக எதிர்ப்பு குரலை எழுப்புறதுக்கு மொழி பிரச்சனை இருக்கும், அல்லது குடும்ப கௌரவம் போயிரும் என்ற பயம் இருக்கும். இந்த ஆணை வேண்டாம் என்று சொல்லி போட்டு வீட்டுக்கு திரும்பி போனால் அங்க சமுதாயத்திலே பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை. இன்றைய காலத்துல இப்படியெல்லாம் அது ஒரு காலத்துல அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தது அதிகமா இருந்தது. இப்ப அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோட இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றா பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் படித்து நல்ல தொழில்களை தேடிக்கொள்கிறார்கள், வேலை வாய்ப்புகள். ஆனா என்ன வேதனை, இலங்கையில பல்கலைக்கழகத்துல படிச்சு நல்ல உத்தியோகங்கள்ல இருந்தவர்கள் கூட வெளிநாட்டு ஆண்களை கல்யாணம் முடித்து வந்து இங்க வேலை வாய்ப்பு இல்லாம வீட்டுல குந்தி இருந்து கொண்டு நச்சு சூழல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இப்பவும் அங்க பல்கலைக்கழகத்துல இருந்து படிச்சுட்டு இந்த வெளிநாட்டு மோகம் வந்து ஒரு வகையில பெண்கள் பொருளாதார சுதந்திரத்தோட வாழ்றத கொஞ்சம் பின்தள்ளி இருக்கு தான். எல்லா பெண்களும் வெளிநாட்டுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பை தேடி எடுக்கல, அவைய படிப்பை தொடரையில. அதனால அந்த ஒரு இப்ப சமீப காலமா இது ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்கு. படிச்ச பொம்பளை பிள்ளைகளை படித்து முடிக்காமலே வெளிநாடு வந்த புலம் ஆண்கள் அழைக்கிறார்கள் திருமணம் முடித்து. என்னத்துக்காக சில பேருடைய நியாயம், படித்த பெண் வந்தால் தன்னுடைய பிள்ளைகளை எதிர்காலத்துல படிப்பிப்பார், நல்லா வச்சிருப்பாரு. அப்ப அந்த பெண் பல்கலைக்கழக கல்வியை பூர்த்தி செய்திருக்கும் பட்சத்துல அவ ஒரு பால்நிலை சமத்துவமாக ஒரு சூழ்நிலையில வாழ்ந்திருப்பா. அவ ஒரு சுதந்திரமாக சிந்திச்சு செயற்பட்டிருப்பா. திடீரென்று புலம்பெயர் நாட்டுக்கு வெளிநாட்டு நான் அறிஞ்சு கன குடும்பங்கள்ல இது நடக்குது. வந்த உடனே அவர்கள் மறுபடியும் ஒரு படிக்கிற ஆண்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லல, ஒரு சமத்துவமாக பெண்களோடு சரிக்கு சமனாக எல்லா சூழ்நிலையும் பழகாத ஆண்களுக்கு கொஞ்சம் படிச்ச பெண்களை கட்டி கல்யாணம் முடித்து கூட்டிக் கொண்டு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. அவர்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வுகள், அதுகளையும் இந்த வன்முறைகள் அதிகமாக நடக்கிறதாக இப்ப சமீப காலங்கள்ல நிறைய செய்திகள் வருது சமூக ஊடகங்கள்ல. இல்ல உண்மையிலே இது ஒரு செய்தி என்றதுக்கு அப்பால தனிப்பட்ட முறையிலேயே நாங்கள் நேரடியாக இந்த குடும்பங்கள், நாங்கள் தமிழ் சமூகம் ஒரு சிறிய குழுமம். இந்த ஐரோப்பிய சூழல்ல நாங்கள் குழுக்களாத்தான் வாழ்றோம், சிறிய குழுமம். எங்களுக்கு தெரியும் ஆற்ற வீட்டு என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். பிரித்தானியாவில வந்து ஒரு சட்டம் இருக்குது. பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் தங்களுக்கான குற்றத்தை அறிவிக்கணும் என்ற அவசியம் அல்ல. அவர்கள் சார்பாக மூன்றாவது நபர் ஒருவர் கூட சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். குறிப்பாக காவல்துறைக்கு வந்து போலீசாருக்கு வந்து நீங்கள் மூன்றாவது நபர்களே தகவல்கள் கொடுக்கலாம். நினைக்கிறேன் அது ஐரோப்பாவில இருந்தால் கூட உங்களுக்கு தெரிந்தவர்கள் குடும்பத்துல ஒரு சிக்கல் இருக்குமாக இருந்தால் நீங்கள் போலீசாரை ஒரு தரம் ஆரம்பத்திலேயே வரவழைத்தால் இதை வந்து ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது, அப்படி ஆரம்பத்துல வரவழைக்காட்டிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கள் சகிக்க முடியாமல் கூப்பிடுறார்கள் போலீஸ. மறுபடியும் என்ன நடக்குது, வெளியில போறார்கள், தனியா கொண்டு போய் அரசாங்கம் வைக்குது, எல்லா உதவியையும் கொடுக்குது. பிறகு மறுபடியும் கிட்டத்தட்ட வருஷ கணக்கா பிரிச்சு வைக்கிறார்கள். பிறகு அந்த ஆண்களும் இந்த பெண்களும் எப்படியோ அவர்களை சுற்ற இருக்கிற சொந்த பந்தங்களால மறுபடி அதே ஆட்கள் சேர்ந்து மறுபடி அதே பிரச்சனையை உருவாக்குறாங்க. திருப்பி வாரார்கள். இது நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஜெர்மனியில இருக்கிறதால இப்படியான பல குடும்பங்களுக்கு நான் மொழிபெயர்க்க போயிருக்கிறேன். அது எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். எப்படியோ திருப்பி அதே சிக்கலுக்குள்ள மாட்டி திரும்ப ஒரு குழந்தையை பெற்று திரும்ப பிரிஞ்சு திரும்பி போய், இதனால அரசாங்கத்துக்கும் சிலவு அதிகம், சுமை அதிகம். அதை விட தவறான முன்னுதாரணம். ஆரோக்கியமற்ற உறவுகளுக்குள்ள பிறக்கிற பிள்ளைகளுடைய நிலைமையும் மிக பரிதாபகரமானதாகத்தான் அமைதல்ல. ஆனா அவர்கள் சொல்ல வர்ற காரணமே நாங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் சகிச்சு கொண்டு திருப்பி அந்த ஆளை வீட்டுக்குள்ள எடுக்கிறோம். சில பேருக்கு சாப்பாடே கொடுக்காம கொடுமைகள் நடந்திருக்கு. எவ்வளவோ பெரிய துன்பங்கள் பெண்கள் இங்க சந்திச்சிருக்கிறார்கள். ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அவர்கள் இங்க இருக்கிற இந்த அந்நிய சூழல், தனிமை, அந்த வன்முறையை செய்தவர்களிட்டமே அடைக்கலம் போக வேண்டியது. உண்மையா அவர்களுக்கு அரசாங்கத்தால சகல பாதுகாப்புகளும் கிடைக்குது. அவர்களுக்கு தேவை மனதை அவர்கள் திடப்படுத்தி கொண்டு அப்படி போய் அடிமையாக அடிவாங்கி துன்பப்பட்டு அவமானப்பட்டு சில பேர் வந்து உளவியல் ரீதியாக நிறைய அவமரியாதையை சந்திக்கிறார்கள். இனிமேல் என்ற அவதூறாக எல்லாம் கேட்கிறார்கள்.
உண்மையிலேயே நாங்கள் இந்த காணொலியில சொல்லலாது சில இடங்கள்ல கணவர்மார் மனைவியை வரை பச்சை தூசணத்திலேயே பேசி அழைக்கிற விஷயங்களும் அது ஒரு சர்வசாதாரணமான விஷயங்களாக ஐரோப்பாவில பல குடும்பங்கள்ல காணப்படுது. மற்றது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பிரித்தானியாவில மட்டும் எனக்கு தெரிய 10 பேர் மதுபோதை காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மதுபோதையால உயிரிழந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பத்தில் மனைவி பட்ட பாடு மற்றது மதுபோதையால நீங்கள் உயிரிழக்கிறது சர்வசாதாரணமான விஷயம். அது பல மாதங்களாக ஆண்டுகளாக உங்களுடைய ஈரல் பாதிக்கப்பட்டு படுக்கையிலேயே மலசலம் எல்லாம் போய் அது ஒரு பெரிய மிக மோசமான மரணமாகத்தான் அது நிகழ்கிறது. அப்ப இவர்களை பார்க்க வேண்டிய பொறுப்பும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காகவே இருக்குது. ஆனால் இது உண்மையிலேயே எங்களோட பொது நிறுவனங்கள் இது தொடர்புல கூடுதலான அக்கறை எடுக்கணும். மன துரதிருஷ்டவசமாக இன்றைக்கும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பலர் இங்க வயது கூடின ஆண்களை திருமணம் செய்து வரக்கூட தயாரான நிலையில தான் இருக்கிறார்கள். அதாவது அந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்ற மேற்கோளுக்குள்ள அவர்கள் வர முயற்சிக்கிறத நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். இல்லை, அது வெளிநாட்டு வாழ்க்கை மேல இருக்கிற மோகம் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு அங்க இருக்கிற இக்கட்டு பொருளாதார சூழ்நிலை, அங்க உள்ள ஆண்களால போதிய அளவு வருமானத்தை ஈட்ட முடியாதுன்னு அவர்கள் நினைக்கிறார்கள். மற்றது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் முன்னரை விட இப்ப அதிகமா இருக்குது. ஏனென்றா இங்க புலம்பெயர் நாடுகள்ல இருந்த ஆட்கள் நிறைய பணங்களை சேர்த்து வைத்திருக்கிறவர்கள், அல்லது இங்க கொஞ்சம் வருமானம் என்றாலும் அது எங்கட இலங்கைக்கு திருப்பி கொண்டு போயிட்டு அது பெரிய காசு. அவர்கள் அங்க போய் செய்யற டாம்பிகங்கள் ஆடம்பரங்கள் பார்க்கும்போது இயல்பாகவே அங்க உள்ளவர்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்கும். நாங்களும் இவர்கள் போல் புலம்பெயர் நாடு ஒன்றுக்குள்ள போனால் இப்படி உழைக்கலாம், ஊருக்கு போகும்போது கை நிறைய காசு கொண்டு போய் விரும்பினதெல்லாம் வாங்கலாம், செலவு செய்யலாம் என்று. அதனால அவர்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாராகிறார்கள். எத்தனை வயதுண்டா எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது வெளிநாடு திருமணம் முடித்து இப்படி வந்த ஆட்களே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 3-4 பேர் 6 மாசம் கூட அந்த வந்த ஆண்களோட வாழையில. ஏன்னா அவைகளுக்கு அவ தெரியாம வேற நாள் வந்தா காணும் என்று வந்துட்டு கடைசியா வீட்டை விட்டு ஓடி போய் அரசாங்க பாதுகாப்புல இருக்கிறார்கள். ஆகவே வெளிநாடுகளுக்கு திருமணம் முடித்து வர விரும்புகிறவர்கள் இங்க உள்ள சூழ்நிலைகள் மற்ற அவர்கள் டெலிபோன்ல கதைச்சாலோ மற்றவர்கள் சம்பந்தம் பேசினாலோ எல்லாத்தையும் அறிந்து விட முடியாது. அது ஒரு ஆணுடைய குணநடைகள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு அறிவோடு தங்களை விழிப்புணர்வோடு வருவார்களா இருந்தா வரலாம். அவ்வளவுதான். இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? என்ன பொறுத்தவரையிலும் பெண்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதிய சட்டங்களும் இருக்கிறது, போதிய உதவிகளும் இருக்கின்றது. அது எங்க இருந்தும் போன் அடிக்கிறதுக்கு நம்பர்ஸ் இருக்கு. அவர்கள் அந்த உதவிகளை நாட வேணும். அவர்கள் அந்த சட்ட திட்டங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கணும். மேக்கப் போடுறது எப்படி, என்ன சாப்பாடை எப்படி சமைக்கிறேன் விடிய யூடியூப்ல பார்த்து அதே மாதிரி செய்கிறவர்கள் இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த புள்ளியோட இந்த உரையாடல நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். சமூகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆண் பெண் பிரச்சனை அல்ல, பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் எதிர்காலத்துல உரையாட இருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கங்கா. நன்றி, வணக்கம்.